ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து கலைவாணி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என்னுடைய ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி. என் குடும்பத்திலும் பிரச்சனை, என் வாழ்க்கையிலும் பிரச்சனை. நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன். எனக்கு திருமணமாகி 1.5 வருடங்கள் ஆகின்றது. எனக்கு 8 மாதத்தில் ஒரு பையனும் உள்ளான். ஆனால் எனக்கும் என் கணவருக்கும் இடையே அதிகமாக சண்டை ஏற்படுகின்றது. எங்களுடைய விரிசல் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. என் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் ஏதாவது ஒரு பரிகாரம் கூற வேண்டும் சுவாமிஜி. உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல பரிகாரம், நல்ல தீர்வு வருது அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டே வாங்க. கட்டாயம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நம்பலாம். ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், குறிப்பாக சாயந்தரத்தில் கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றுங்க. ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் காய்த்தால ஏற்றிட்டு விட்டுருவா, சாயந்தரம் ஏற்ற மாட்டான். ஆனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சாயந்தரம் கட்டாயம் விளக்கேற்றுங்க. ஒன்று. அப்புறம் 2வது விஷயம், நீங்களும் உங்கள் கணவரும் குடும்பத்தாரோட நீங்கள் காஞ்சிபுரம் போய் அங்கே சித்திரகுப்தன் கோயில் இருக்குது. அங்கே சித்திரகுப்தனை பௌர்ணமியில், அது எந்த பௌர்ணமியாக இருக்கலாம், சித்ரா பௌர்ணமின்றது விசேஷம் சொன்னாலும் எந்த பௌர்ணமியாகவும் இருக்கலாம். பௌர்ணமியில் மாலை வேளையில் தரிசனம் பண்ணுறது விசேஷம். இது வருஷத்தில் ஒரே ஒரு முறை பண்ணுங்கள். வேறு பெரிய அபிஷேகமோ ஆராதனைகளோ பண்ணலைனாலும் தரிசனம் பண்ணுங்கள். இதை வருடா வருடம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பொதுவாக எந்த கணக்கும் வச்சுக்காதீங்க. 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லது ஒரு படியாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த காரணம் கொண்டும் எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம். எத்தனை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோன்ற கணக்கு வேண்டாம். இப்போ வழிபாடுன்னு பண்ணும்பொழுது நைவேத்தியம்னா பால் வச்சுக்கோங்க, கல்கண்டு வச்சுக்கலாம். அந்த 2 போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. காலம்பர வேலையில் பண்ணுங்கள். தீட்டு காலம் மட்டும் வேண்டாம். அதனால் அது விட்டு போன கணக்கு வராது. வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். கட்டாயம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கலைவாணிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் நல்லபடியான வாழ்க்கை அமையறதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காகவும் நிறைய ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுல முதலாவதாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து கோமதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நான் பட்ட படிப்பு படித்து விட்டு 6 ஆண்டு காலம் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தேன். ஆனால் தற்பொழுது ஜனவரி மாதம் முதல் வேலையை விட்டுவிட்டு அரசு வேலைக்காக படித்து பரீட்சை எழுதி வருகின்றேன். ஆனால் எப்படி நான் கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினாலும் எனக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தாமதமாகவே உள்ளது. நான் அரசு வேலை வாங்கும் ஆசையுடனும் லட்சியத்துடனும் எனக்கு எப்போதும் அரசு வேலையை பற்றியே என் மனது நினைத்து புலம்புகின்றது. எனக்குள் மிக வருத்தத்துடனும் பொருளாதார கஷ்டத்துடனும் இருந்து வருகின்றேன். என்னால் இப்பொழுது என் மகனையும் குடும்ப செலவையும் பார்த்து கொள்ளும் வகையில் பெரும் பணம் கஷ்டத்துடன் மீண்டும் படித்து கொண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து வருகின்றேன். தற்பொழுது தனியார் வேலைக்கும் நான் செல்லவில்லை. நான் என்ன செய்வது சுவாமிஜி? எனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்து கூற வேண்டும். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு அரசு வேலை அமையுமா அமையாதா அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்புன்றது துர்லபம்னு வருது. சில சாந்தி பரிகாரங்கள் செய்யுங்க. சுவாமி ஒருவேளை அரசு சார்ந்த இருக்கக்கூடிய, அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய வேலையை வாங்கி கொடுப்பார். இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களில் இந்த ஆசிரியராக பணிபுரியறதுக்கு, அதாவது நேரடி அரசாங்கம் இல்லைனாலும் மறைமுக அரசாங்கமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய மதிப்பளிக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். ஆசிரியை பணி நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, உங்களோட லட்சியம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க.
இது விருப்பம்னு குறிப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது அரசாங்கத்தில் இந்த மாதிரி ஆசிரியை பணி செய்ய உங்களுக்கு விருப்பம்னு குறிப்பிட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, லட்சியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இராணுவத்தில் வேலை செய்யணும் ஆசைப்பட்றேன் லட்சியம்னு சொன்னால் ஒத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறது என்னோட லட்சியம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு நர்ஸாக இருந்து உங்களுக்கு வந்து நிறைய நோயாளிகளுக்கு பணிபுரிய ஆசைப்பட்றேன்னு சொன்னால் அது லட்சியம்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆசிரியை பணி செய்கிறது என் லட்சியம்னு சொன்னால் ஒத்துக்கலாம். நீங்கள் நான் ஆசிரியர் பணி அதாவது ஆசிரியையாக இருந்து நிறைய குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது லட்சியம்னா ஒத்துக்கலாம். அரசாங்கத்தில் ஆசிரியையாக இருக்கணுன்றது உங்கள் விருப்பம். அது எப்படி லட்சியம்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. விருப்பம் ஏன் தனியார் துறையில் வருமானம் குறைவு, அரசு துறையில் வருமானம் பல மடங்கு அதிகம்ன்றதுனால நீங்கள் விரும்புகிறீங்க. அதை லட்சியம்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. லட்சியம்ன்றது ஒரு இராணுவத்தில் சேர்கிற லட்சியம் இருக்கலாம், அல்லது ஒரு செவிலியராக இருந்து உதவி செய்யணுன்ற லட்சியம் உங்களுக்கு இருக்கலாம். தீயணைப்புத் துறையில் உத்தியோகம் தீயணைப்புத் துறையில் பெண்களுக்கு எந்த மாதிரி உத்தியோகம் கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தைக்காக அந்த வாசகத்தை நான் பயன்படுத்தினேன். ஆக தொண்டு செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த பணியை ஏற்றுக்கிறத வந்து நீங்கள் ஆசைப்பட்டால் அதை லட்சியம்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஆசைன்னு சொல்ல மாட்டேன். நான் மிலிட்டரியில் வேலை செய்யணும் ஆசைப்பட்றேன்னு சொல்ல வேண்டாம், லட்சியம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசைன்றதை விட லட்சியம் அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு இராணுவத்தில் பணிபுரியணும்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். அது அரசாங்கம் எவ்வளோ வேணால் சம்பளம் கொடுக்கட்டும், கோடி ரூபா கொடுக்கட்டும், தன்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சு போகிறாங்க இல்லையா? தன்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சு போகிறாங்க. அப்போ ஒரு நர்ஸு பணி இருக்குது. எத்தனையோ நோயாளிகள் தொத்து வியாதியோடு வருவாள். ஆனால் அவள் பாதுகாப்பாக தான் அவளை எல்லா உதவிகளும் செய்கிறாள். இருந்தால் கூட தொத்து வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவளுக்கு வந்து அந்த வைத்தியத்தையோ மருந்தையோ கொடுக்க தயங்காமல் செய்கிறா இல்லையா? அதனால் அந்த நர்ஸு பணியாக இருந்தால் கூட அது உயர்ந்த விஷயந்தான். ஏன்னா தொத்து வியாதி ஒருமை இருமுனாலே நம்ம 4 அடி தூரம் ஓடுவோம். ஆனால் தொத்து வியாதியாக இருந்தால் கூட மருத்துவர் சொன்ன மருந்துகளெல்லாம் கொடுத்து கிட்ட இருந்து கவனிச்சிக்கிறா இல்லையா? அது ஒரு லட்சியம்னு சொல்லலாம். நெருப்புக்குள்ளே போய் வெளியில் வர அவெல்லாம் பாருங்கள், தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறான். நெருப்பு உள்ளே போனால் எரியும்னு தெரியும், ஆனால் அவள் உடம்பு மட்டும் எரியாதான்னா? அவள் உடம்பு வந்து நம்மளை மாதிரி சரீரம் தானே, ஆனாலும் தைரியமாக செய்கிறான். அதுமாரி கடல் படம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன் கழிவறையில் இறங்கலையா ரோட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு? அது நாத்தம்னு தெரியல. ஒரு ரோட்டை சுத்தம் பண்ணி அடைச்சிட்டா அந்த கழிவறையை திறந்துட்டு இறங்குறா பார்த்தீங்களா? அது நாத்தம்னு தெரியும். நம்ம காலில் தெளித்தாலும் டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணுறோம், சோப் போட்டு அலம்புறோம். ஆனால் அதில் இறங்கி அதை சுத்தம் பண்ணுறா இல்லையா? ஏன் அந்த தொழில் செய்கிறது கூட ஒரு பெரிய லட்சியம்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ ரோட்டில் அடைச்சிட்டு சாக்கடை அடிச்சுட்டா நமக்கு அப்புறம் தெரியும். ஒரு நாள் யாரும் வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. நம்ம எத்தனை தான் சென்ட் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. கக்கூஸ் அடிச்சுன்னா உட்காருவீங்களா? அப்போ அதில் இறங்கி வேலை செய்கிறான் பார்த்தீங்களா? அது கூட இல்லை, அந்த தொழில் கூட தொழில்னு சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் லட்சியம்னு கூட சொல்லலாம். அந்த தொழில் செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டானா அதை கூட லட்சியம்னு சொல்லலாம். ஆனால் பணத்துக்காக மட்டும் நம்ம ஒன்று பிரதானமாக வச்சுட்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் போனால் 10,000 கிடைக்கும், அரசு பள்ளிக்கூடத்தில் போனால் 50,000 கிடைக்கும்னு சொன்னால் அது உங்கள் விருப்பம்னு சொல்லுங்கள். ஏன்னா அது நமக்கு பெனிஃபிட், அது லாபத்தை கொடுக்குறது. அதனால் அதை விருப்பம்னு சொல்லுங்கள். லட்சியம்ன்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிட வேண்டாம். ஒருவேளை தமிழில் நீங்கள் குறிப்பிட்ட லட்சியம் நான் தவறாக புரிஞ்சுட்டு கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் லட்சியம்ன்ற வார்த்தை ஒரு குறிக்கோளுக்காக வாழறது, குறிக்கோளுக்காக ஒரு தொழில் செய்கிறது. இந்த குறிக்கோளோ அல்லது கொள்கையோ இல்லைன்னா கூட நம்மளை அறியாமையே வந்து ஒரு லட்சியத்துக்காக வாழறது. அது லட்சியம்தான் தெரியலனாலும் லட்சியத்துக்காக வாழறது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் குறிப்பிட்டேன். அதெல்லாம் ஒரு லட்சியத்தோடு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம். ஆனால் அது கொள்கையோடு கூடியது. ஆனால் பணம் எப்போ வந்து முக்கியத்துவம் பெற்றதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்துல லட்சியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது, விருப்பம் தான். அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத செய்யுங்க. உங்களுக்கு பண வசதி குறைவில்லாமலும் அரசுக்கு இணையான ஒரு அமைப்பும் உங்களுக்கு நல்ல ஆசிரிய பகுதியை அந்த உத்தியோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே ஆசிரிய உத்தியோகன்றது ரொம்ப 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 உயர்ந்த உத்தியோகம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சொல்லலாம் 14 மணி நேரம் 16 மணி நேரம் வீட்டில் இருந்தால் 8 மணி நேரம் குழந்தை தூங்கிடும். மீதி வந்து 4 மணி நேரமோ 5 மணி நேரம் வந்து அப்பா அம்மா முகத்தை பார்த்து விளையாடுறது பேசுறதுலாம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ 8 மணி நேரம்லாம் கூட சொல்கிறா. அதான் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் போட்டுறாரு.